ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? ஹலோ. ஓகே தெரியுது சார். தெரியுது சார். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு பண்ண போறோம். ஓகேங்களா? அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறது ஒரு சிம்பிள் ஒரே ஒரு கம்பெனி, அதுவும் இந்தியன் கம்பெனி, அவங்களுக்கு வேற எங்கேயும் கிடையாது. ஸோ அதை மாத்திரம் we are going to take. ஓகேங்களா? பட்டி பார்மஸ்டிகல்ஸ் சென்னையில இருக்கு ஆபீஸ். ஓகேங்களா? தென் லீகல் என்டிட்டி ரெஜிஸ்டர்டு இன் சென்னை ஒன்லி. ஓகே. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே சென்னை தான். ஸோ தே ஹாவ் சின் நம்பர், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சின் நம்பர் எல்லாமே இதுதான், சென்னை தான், வேற எங்கேயுமே கிடையாது. ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இங்கதான். ஓகேங்களா? ஸோ நவ் தே வில் பி ஹேவிங் ஒன் லெட்ஜர், primary ledger. Okay. Only one ledger, because they will not be having any other office in any other country, or only in Chennai only, that too in India, in Chennai. Okay. So the chart of accounts நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். செக்மெண்ட் இப்படி இது பண்ண போறோம். ஸோ லைன் ஆஃப் பிசினஸ் ஆக்சுவலா அவங்க என்னுடைய பிசினஸ் என்னன்னா ஃபார்மா ஹெர்பல் மெடிசன்ஸ். they will be marketing, they will be doing marketing activities, selling, and see, they will procure the medicines from the third party. Okay va? Because they will not be having any factory, own factory illa, so they will be getting medicines from the third party. Then once they get it, they will sell it. Marketing and distribution and marketing, both they are doing. Okay. So this is pharma and herbal products. Okay. So this is where we are keeping line of business as a segment. Okay, accounts department, company segment, and we are having segment values, for example account sales and all, and segment labels. Primary segment, primary balancing segment for company, cost center for department, natural segment for accounts, secondary, and segment, these are all segment labels. Currency is INR in Indian, calendar physical year, accounting conversion as accrual only. Okay. Now business unit, they will have 4 warehouses in India. They will be having 4 warehouses wherein sales and purchases will be there. Activities of purchases, all business operations will take place in that business unit. So this is in the business unit, purchase and sales will operate. So it is the operations activities there. That is why we are creating business units for 4. And inventory arc, they will be having a warehouse, they will be having stock in that. So that is why we are creating inventory arc. This is the structure. Okay. So Saravanan, Srikanth, yes sir, yes sir. இத பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு பிராக்டிகல் எடுக்க போறேன். ஓகேங்களா? ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள். சிம்பிளா ஒரே ஒரு இதை எடுத்துக்கணும், ரொம்ப சிம்பிளா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாம சிம்பிளா ஒரு இதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரே இது, ஒரே ஆபீஸ், அவங்களுக்கு வேற எங்கேயும் பிரான்ச் கிடையாது. இததான் சிம்பிளா நம்ம ஒரு இது. ஓகேங்களா? ஓகே. சோ நான் ஒரு நிமிஷம். So Sri Saravanan, sir, இதுதான் fusion instance. This is fusion instance. இப்போ இதுதான் fusion உடைய instance. ஓகேங்களா? ஓகே. சோ இதுதான் இந்த பேஜ். ஐயோ, ஆல்ரெடி 10 minutes தான். ஓகே. ஓகே, நான் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இது ஆரக்கிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு கிளைண்ட் பிளேஸ்க்கு போறீங்க, as a functional consultant நீங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கிளைண்ட் பிளேஸ்ல போகும்போது நீங்க தான் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வச்சுக்கலாம், ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட். நீங்க அந்த கம்பெனிக்கு போறீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. உங்க கீழே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீகாந்த் இருக்கிறாரு, நேஹா இருக்காங்க. ஓகே, அவங்க டீம் மெம்பர்ஸ். ஓகேவா? ஸ்ரீகாந்த், நேஹா டீம் மெம்பர்ஸ். அவங்களும் இவங்க தான், கன்சல்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ அவங்களும் கன்சல்டன்ட் தான். ஸோ உங்க கீழே
டீம் மெம்பர்ஸா நீங்க போறீங்க. போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அவங்க கிட்ட இருந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் வாங்குவீங்க, எப்படி பிசினஸ் அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் வாங்கிட்டு தென் வாட் வில் டூ யூ வில் டூ எ மேப்பிங். அக்கார்டிங்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, ஆரக்கல் இதுல செட்டிங்ஸ் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓகே இந்த பிசினஸ் ப்ராசஸ்ல எதுவும் சேஞ்ச் கிடையாது அப்படின்னு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா எக்ஸிஸ்டிங் இதுக்கும் இப்போ ஆரக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த சேஞ்சஸ் இருந்தா அதையும் நீங்க ஹைலைட் பண்ணிட்டு then you will get a concurrent sign off document, you will get it from the client. Then after that what you will do, you will start implementing implement பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, client உங்ககிட்ட ஆரக்கல் ப்ராடக்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஆரக்கல் ப்ராடக்ட் இந்த அவங்க ஆரக்கல் கிட்ட இருந்து வாங்கின இதை கொடுப்பாங்க. அதுல 2 இருக்கும், டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல தான் நீங்க இது பண்ணுவீங்க, அதாவது சர்வர்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து சர்வர்னு வச்சுங்களேன். அதுல தான் நீங்க யூ வில் டூ எ செட்டிங், யூ டூ எ கான்ஃபிகரேஷன், டெஸ்ட் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி யூசரை கூப்பிட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணிட்டு அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா தென் யூ வில் மூவ் டு அந்த செட்டிங்ஸ் எல்லாம் திருப்பி ப்ரொடக்ஷன் கிளைண்ட்டுக்கு மூவ் பண்ணீங்கன்னா தான் ப்ரொடக்ஷன்ல லைவ் டேட்டா போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்க ப்ராஜெக்ட் இதுல தான் நீங்க பண்ண போறீங்க. செட்டப்ஸ் இதெல்லாம் நீங்க இங்க தான் பண்ணிட்டு டெஸ்டிங் எல்லாம் பண்ண போறீங்க. அப்போ அந்த கிளைண்ட் உங்களுக்கு கொடுக்கும் போது 2 இன்ஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ், ப்ரொடக்ஷன் கிளைண்ட். அதாவது ஆரக்கல் கொடுத்தது. அதுல அந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல உங்களுக்கு பை டிஃபால்ட் சிஸ் அட்மின் ஒன்னு இருக்கும். என்ன இருக்கும்? சிஸ்டம் அட்மின் ஒரு யூசர் ஐடி இருக்கும். ஓகேங்களா? அந்த சிஸ்டம் அட்மின் யூசர் ஐடி இருக்கும். டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல வேற எதுவுமே இருக்காது, ரியல் டைம் சினாரியோல எதுவுமே இருக்காது, டேட்டா எதுவுமே இருக்காது, வெறும் fresh instance, that is called fresh instance. System admin, you will get a what do you call the test instance wherein there will be no data. You will get with you will be getting only sysadmin user ID with sysadmin, that's all. So other base பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, as a implementation consultant நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி நீங்க அதாவது கிளைண்ட் நேம்ல ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா அது ஆரக்கல் கொடுத்த இது, அதை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க இதுக்கு நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது கிளைண்ட் இதுக்கு பட்டி பார்மஸ்டிக்கல் அந்த இதுக்கு தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபார் தட் we have to create a user ID. ஓகே ஓகே யூசர் ஐடி கிரியேட் பண்றதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் யூசருக்கு மூணு இது இருக்கு, 3 ரோல் இது பண்ணணும். ரோல்ஸ்ன்றது இபிஎஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அததான் ரோல்ஸ் நீங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரோல்ஸ் இன் இபிஎஸ் இட் கால்ட் அஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் இபிஎஸ் இயர் we call it as roles. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரோல்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல்னு இருக்கு. அவர் என்ன அந்த ரோல் அசைன் பண்ணா அந்த யூசருக்கு அவரு செட்டப்ஸ் பண்ணலாம், செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோல் அசைன் பண்ணா தே கேன் கிரியேட் யூசர், அவர் யூசர் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்னு எம்ப்ளாயி யூசர்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணா அந்த சிங்கர்னைசேஷன், இந்த ரோல்ஸ் அசைன் பண்றோம் பாரு, அதை சிங்கர்னைஸ் பண்ணிக்கணும், சிங்கர்னைஸ் பண்ணணும். எப்பயுமே ரோல்ஸ் அசைன் பண்ணா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, ஷெட்யூல் ப்ராசஸ், அந்த ஆக்டிவிட்டில அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அட்மின் சிஸ் அட்மின் யூசருக்கு போறேன், chn.ch. ஓகேவா? இத நீங்க சிஸ்டம் அட்மின் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றேன்னா அதுல ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸ். ஸ்ரீகாந்த் புரியுதா? சோ ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸ் உனக்கு கிளைண்ட்ல கொடுக்குறாங்க. உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் மிஸ்டர் சரவணன், நீங்க அவர் கீழே நீங்க 2 பேர் இருக்கீங்க, நீங்களும் ஸ்னேகா மேம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சரவணன் என்ன பண்றாரு, சிஸ் அட்மின் வாங்கி லாகின் பண்றாரு. லாகின் பண்ணிட்டவனே நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் அவரு கம்பெனி கிளைண்ட்டுக்கு ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ற போறாரு. ஓகே, சிஸ் அட்மினை யூஸ் பண்ண மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, கிளைண்ட்டுக்கு ஒரு யூசர் ஐடி ஒன்னு கிரியேட் பண்றாரு. தட் இஸ் கால்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூசர் ஐடி. அது கிரியேட் பண்றதுக்கு எங்க போனோம்னா இங்க இதுதான் ஹோம் பேஜ். இதுல போயிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா நேவிகேட்டர்னு இருக்கும். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் நேவிகேட்டர். நேவிகேட்டர்ல போயிட்டு டூல்ஸ்னு இருக்கும். டூல்ஸ்ல யூ ஹேவ் டு கோ டு
செக்யூரிட்டி கன்சோல். செக்யூரிட்டி கன்சோலுக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், கிளையண்ட்டுக்கு ஒரு யூசர் ஐடி, இம்ப்ளிமெண்டேஷன் யூசர் ஐடி கிரியேட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்டேஷன் யூசர் ஐடி, அதாவது நீங்க அதுல செட்டப்ஸ் பண்ணலாம். ஓகேவா? எண்ட் யூசர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அது தனியா நீங்க யூசர் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணி தருவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முதல்ல நீங்க யூசர் கிரியேட் பண்ணிக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, பட்டி உங்க பேர்ல கிரியேட் பண்ணிக்க மாட்டீங்க, கிளையண்ட் பேர்ல கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? சோ கிளையண்ட் பேர்ல கிரியேட் பண்ணோம்னா இங்க பாருங்க ரோல்ஸ் இருக்கு, யூசர்ஸ் இருக்கு. இந்த ரோல்ஸ பத்தி நான் அதுக்கப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. பட் இப்போ யூசர்ஸ் கிளிக் பண்றோம். யூசர்ஸ கிளிக் பண்ணா இங்க போயிட்டு ஆட் யூசர், யூ ஹேவ் டு கிவ் ஆட் யூசர். ஆட் யூசர் கொடுத்துட்டு இப்ப பாருங்க இந்த கொடுத்த பிறகு இன்ஃபர்மேஷன் வருது. இதுல இப்போ யூசர் ஐடி, நீங்க ஏதாவது இப்போ ஃபேஸ்புக் அல்லது இதுல பாத்தீங்கன்னா நீங்க யூசர் ஐடி கிரியேட் பண்றதுக்கு ஒரு இது இன்ஃபர்மேஷன் கொடுப்பான் இல்லையா, உங்களுடைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அதே மாதிரி தான் இது கூட. ஓகேங்களா? சோ பட்டி இங்க அப்புறம் இன்னொரு விஷயம், எனி ஃபீல்ட் வித் லெஃப்ட் சைட்ல ஆஸ்ட்ரிக் இருந்தா அது கம்பல்சரி. இங்க ஆஸ்ட்ரிக் இருந்ததுன்னா அந்த ஃபீல்டு கம்பல்சரி. அதாவது எல்லோ கலர் ஆர்பிஎஸ் இபிஎஸ்ல எல்லோ இருக்கும் பாருங்க, அது மேண்டிட்டரி இல்லையா சரவணன்? அதே மாதிரி இங்க இது கம்பல்சரி, இது நீங்க கண்டிப்பா டைப் பண்ணி ஆகணும். இது சப்போஸ் இது ஆஸ்ட்ரிக் இல்லன்னு வச்சுங்களேன், அது ஆப்ஷனல், நீங்க டைப் பண்ணலாம் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? ரைட். ஆஸ்ட்ரிக் இப்போ பட்டி ஃபார்மா, லாஸ்ட் நேம் ஃபார்மா. ஓகே, நான் இமெயில் ஐடி கொடுக்கலாம். இப்போ நான் இங்க என்ன பண்றேன், buddy.buddyன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் buddy.buddy. ஓகே, பாஸ்வேர்டு நான் கொடுத்துறேன். பாஸ்வேர்டுனா 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். இங்கேயே கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ், ஒரு நம்பர் இருக்கணும் அதுல. சோ நீங்க ஒரு நம்பர், ஆமா, ஓகே. நான் என்ன பண்றேன், இப்போ நான் இந்த யூசரை சேவ் பண்ணிடுறேன். செக் பண்றோம் கரெக்டா, ஏன்னா அந்த யூசர் கிரியேட் பண்ணோன்னு நம்ம செக் பண்ணோம். ஓகே, நம்ம யூசர் கிரியேட் பண்ணியாச்சு, ஏன்னா எரர் எதுவும் வரல. ஓகே, நவ் யூசர் கிரியேட்டட். ஓகே, ரைட். இப்போ யூசர் கிரியேட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அந்த இதை இங்க லாக் அவுட் பண்ணிடணும். எது, இந்த சிஸ் அட்மினை லாக் அவுட் பண்ணிட்டு அங்க யூசர்ல போயிட்டு செக் பண்ணணும். 3 இது இருக்கும், அந்த 3 வரத்துக்கு அங்க இருக்கான்னு பாக்கணும். நான் சொல்றேன், அந்த ரோல்ஸ் நான் அசைன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரோல்ஸ் அசைன் பண்ணா என்ன வரும், ரோல்ஸ் அசைன் பண்ணலைன்னா என்ன வரும், என்ன வராதுன்னு நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ 1 மினிட் தான் இருக்கு, கொஞ்சம் வெளில போயிட்டு திருப்பி வரணும் நீங்க. ஓகேங்களா? அந்த 40 மினிட்ஸ் இது முடிஞ்சு போச்சு. மேம் ஹலோ. எஸ் சார். யாரு, ஸ்னேகாவா? நான் நடுவுல ஜாயின் பண்ண சார் 7:25 குட் ஈவினிங். ஸ்னேகம். குட் ஈவினிங் சார். சஹனா மேம். ஹலோ. எஸ் சார். சாரி சார். Ma'am, it's 1 minute, ma'am. So I will yes come sir, out. so we'll yes sir, we'll rejoin again. Again we will log in. Okay sir, fine.